சிந்து பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சிந்துவை மகா அனுப்பிச்ச ரவுடிங்க வந்து கையை பிடிச்சி வெளியில் இழுத்து போடுறதுக்காக கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சிந்து வந்து டாக்டர்னு கூப்பிடுறாங்க. இப்போ சிவா வந்துடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. சிந்து கையை விட சொல்லி சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் சிவா வந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அன்னபூர்ணி கிட்ட பேசுகிறாங்க. அன்னபூர்ணி வந்து அவங்க வெளியில் போகணும்னு சொல்லும்போது நான் வெளியில் போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க. சிந்து வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பிடிவாதம் பிடிச்சதுக்கப்புறம் இப்போ அன்னபூர்ணி எல்லாத்துக்கிட்டையும் விட்டுருங்க, இங்கேயே கடந்து அதாவது இறந்து போட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளார போயிடுறாங்க. சிவா கிட்ட அப்பப்போ பார்த்தா அன்னபூர்ணியா இருக்கட்டும் மகாவா இருக்கட்டும் நீ சிந்து கூட பேசக்கூடாது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சிந்து வாசலில் உட்காந்துருக்கும் போது இப்போ போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் கிட்ட வந்து அந்த கோர்ட் ஆர்டர் எல்லாத்தையும் எடுத்து காட்டினதுக்கப்புறம் போலீஸ் வந்து நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இப்போ போலீஸ் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நிறைய பேசுகிறாங்க. அதில் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டாக்க இது உங்கள் வீடாக இருக்கலாம், ஆனால் கோர்ட்டோட உத்தரவு என்னன்னா சிந்து வந்து சிவா கூட ஒரு வருஷம் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் சிந்து இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் சிவாவை சிந்து கூட அனுப்புங்க. அவங்க வேற எங்கேயாவது போய் ஒரு வருஷம் ஒன்றா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க பிரியணும்னு நினச்சா கோர்ட்டு பிரகாரம் பிரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. சரி இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க அன்னபூர்ணி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வீட்டில் நிறைய பழைய பொருள் இருக்குது, அதோட ஒரு பொருளாக வந்து சிந்து இருக்கட்டும் அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப தரக்குறவு பண்ணி அன்னபூர்ணி பேசுகிறாங்க. வீட்டில் இருக்க ஒரு ஸ்டோர் ரூமில் வந்து சிந்துவை விட்டுறாங்க. அங்கே பார்த்தா மகா வந்து பக்கமாக டைலாக் பேசி உடனே அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிந்து வந்து எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஸ்டோர் ரூமை வந்து சுத்தம் பண்ணி அங்கே இருக்கிறதுக்காக அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே சிவா வராரு. சிவா கிட்ட பார்த்தோம் அப்படின்னாக்க நான் உன்னை ஏமாற்றி எல்லாம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணதெல்லாம் உண்மை தான், ஆனால் உன் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணேன். ஒரு எப்பயாவது என்னோட அன்பு உனக்கு புரியும் அப்படி இப்படி சொல்லி சிவா கிட்ட சிந்து பேசுகிறாங்க. சிவாவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்து பேசினதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனலாக கண் கலங்கி போயிடறாங்க. இப்போ அன்னபூர்ணி இது சம்மந்தமாக யோசிச்சுக்கிட்டு இருக்குமோ அந்த இடத்துக்கு மகா போய் இன்னும் கொஞ்சம் நல்லா சாவி வச்சு விட்டு அன்னபூர்ணி கிட்ட எப்படி இருந்தாலும் அவங்கள நம்ம பிரிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ அன்னபூர்ணி மகா கிட்ட சரி நம்ம பிரிச்சிடணும், நம்ம பிள்ளை நம்ம பேச்சு கேட்குறான், இருந்தாலும் சிந்துவை பக்கத்தில் நெருங்க விடாத, ஒரு வருஷம் தானே அப்படி இப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த பக்கத்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சிந்து அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வீட்டில் தங்கறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க இல்லையா, அடுத்து இப்போ சிந்து மேலே கோவமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளாக கொஞ்சம் சாதகமாக இருக்க ஆளுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி முதல் ஆளாக வந்து பைரவி கிட்ட போய் பேசுகிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிக்கிறாங்க. ஏன்னா பைரவி ரொம்ப கோவமாக சிந்துவை பார்க்குற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க. அந்த ப்ரொமோவில் சிவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப அழகாக பேசுகிறார் அன்னபூர்ணி கிட்ட. அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு நிறைய பேசுகிறாரு. உங்கள்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு சொல்லும்போது பெரியமா நீங்கள் வந்து மண்டபத்தில் போய் சொல்கிறாங்கன்னு சொன்னேன், ஆனால் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னீங்க, இப்போ வேணான்னு சொல்லி டிவைஸ் பேப்பரில் கையெழுத்து கேட்டீங்க போட்டேன், இப்படி எல்லாமே நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். என் மனசுக்குள்ளார என்ன ஆசை இருக்குது என்ன ஏதுன்னு என்னைக்காவது கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டு அன்னபூர்ணி அப்படியே ரொம்ப உடஞ்சி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் சிவாவே பேச ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ நாள் வந்து பெரியமா சொன்னால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தார். இப்போ அன்னபூர்ணி கிட்ட உண்மையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அன்னபூர்ணி அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்து இருக்க சூப்பரான கதையாக இருக்க போது பார்க்கலாம். அடுத்து என்னெல்லாம் நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.